வாட்டி நம்ம கூட 2 பாய்ஸ் வந்திருக்காங்க. ஆமாங்க, the boys are back. So ladies and gentlemen, let's put our hands together to welcome the boys. மச்சி, open the bottle. எல்லாம் ஓகேயா? எல்லாம் ஃபர்ஸ்ட் வரேன் நான். இங்க எல்லாம் செம்ம ஜாலியா இருக்காங்க, செம்ம வைபா இருக்கு, சும்மா அப்படியே அதிருது வேற லெவல்ல. என்ன கேட்டீங்க? கோட்டா தளபதி 68 சும்மா வேற லெவல் தான் வரும். இந்த இயர் தான் ஆட்சி தும்சம் தான். நாங்கள் அதிகமாக அதை பற்றி பேசக்கூடாது. ஏஜிஎஸ்லேருந்து அப்புறம் எங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், 2 தளபதி சும்மா ஆட்சி தும்சம் வேற லெவல் தான். சொல்ல வார்த்தை இல்லை, அதை கண்ணால் நீங்கள் பார்க்கணும். வெயிட்டிங், ஐ ஆம் வெயிட்டிங். 2011ல நாங்கள் ஒரு சீன் பார்த்தோன்னா அது இன்னும் எங்கள் கண்ணிலே நிற்கிது. நீங்கள் அதை நேரில் பார்த்துருக்கீங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த சீன் வந்து அதான் 2 வண்டியும் பிரிச்சாச்சு. இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னு? நேரில் வர பார்த்துருக்கீங்க. அது படம் வந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆகுது. ஆனால் இன்னும் நம்மளுக்கு வந்து அதை பார்த்தாலே ஒரு அந்த ஃபீல் அது என்னன்னு சொல்றது, ரொம்ப ஜாலியாக சந்தோஷமா இருந்தோம். தலைக்கு வந்து இந்த பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாரும் எங்கள் தனித்தனியாக எல்லாரையும் கூட்டிட்டு போய் ரவுண்டெல்லாம் போயிட்டு இருந்தாரு தலை. ஸோ வெரி ஹாப்பி. தலை பைக் ஓட்ட பின்னாடி நாங்கள் அப்படியே உட்காந்துக்கின்னு ஃபாஸ்ட்டாக போனோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தலை பைக் ஓட்டினாரு. இப்போ தளபதி வேற ஒன்று பண்ணியிருக்காரு. படம் வரும்போது பாருங்க. மாஸ்டர் இங்க இருக்கீங்க, நீங்க இருந்து டான்ஸ் இல்லைன்னா எப்படி? ஒரு நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஸ்டெப் சொல்லி சொல்லுங்க, நாங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணி. ஏர்லி 2Kல எல்லாருக்கும் கோவா போகணுன்ற ஒரு பிளான் இருக்கும்னா அது எவ்வளவு கஷ்டம்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா நீங்க அதை பிளான் பண்ணி முடிச்சு எங்க எல்லாருக்கும் ஒரு படமாவே கொடுத்துட்டீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ 2K பசங்களுக்குலாம் பேங்காக் போறது ஒரு ரொம்ப பெரிய பிளானா வச்சிருக்காங்க. அது அப்படியே பார்ட் 2 ஆஃப் கோவான்னு சொல்லிட்டு பேங்காக் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி வந்து கோவான்னு ஃபர்ஸ்ட் ஒரு படம் எடுத்தீங்க, இப்போ வந்து எல்லாருக்கும் பேங்காக் தான் பிடிச்சிருக்கு, அதனால பேங்காக்னு இன்னொரு படம் எடுங்க அப்படின்னு நான் எங்க அண்ணா கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த எடுத்துலாம் என்ன இப்போ யாராவது ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க, காசு போட்டு நான் ஜாலியா பேங்காக் போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு படம். சூப்பர் தான், தேங்க்ஸ். நீங்க வந்து சென்னை 28 பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுலயும் நடிச்சிருக்கீங்களா? ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நீங்க சென்னை 28 பார்ட் 3க்கு ஏதாவது ஒரு லீட் மாதிரி? பார்ட் 3 வந்து கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நம்மளோட கல்ச்சர் வந்து கிரிக்கெட், கண்டிப்பா அதனால வந்து கண்டிப்பா பார்ட் 3 இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி பார்ட் 3யும் வந்து பயங்கர என்டர்டெய்னிங்கா இருக்கும். பட் அது வரதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். நீங்க எப்படி வெயிட் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இப்போ பார்ட் 2ல வந்து ஜெய்க்கு கல்யாணம் பண்ற மாதிரி நீங்க கூட்டு போனீங்க இன்னொரு ஊருக்கு. அடுத்து உங்க பேட்ச்ல அடுத்து அதேதான் சென்னை எல்லாருக்குமே இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. பேலன்ஸ் நீங்க தான் இருக்கீங்க. உங்க கல்யாணத்தை வச்சு பார்ட் 3 வருமா? அதான் நீங்க இப்போ சொன்ன மாதிரி பார்ட் 3 பேங்காக்கு பேச்சுலர்ஸ் பார்ட்டிக்கு போறோம். ஓகேண்ணா. ஓகே எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சா? பார்ட் 3 நடக்குது, பேங்காக்கும் நடக்குது. சூப்பர். கல்யாணம் நடந்தது. அண்ணா உங்க பேச்சுலர் பார்ட்டில எந்த ஹீரோ பேச்சுலரா இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? சிம்பு. சிம்பு. ஏய் தட்டிடா பாய்ஸ், தட்டிடா. எஸ்டிஆர். சின்ன லைன்ஸ். ஏக்கும் கைய நம்பி நாளைக்கு உலகமே இருக்குதடா. உன்னைக்கு போராடி குரல் கொடுத்தா ஊரே வணங்குமடா. நான் உங்கள் தோழன், நீ எந்த நண்பன், பிரிவே இல்லையடா. நாளைய உலகம் இளைஞர்கள் கையில், நம்பிக்கை வையுங்கடா. என் மேல நம்பிக்கை வையுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா. குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. இனி ஜல்சா பண்ணுங்கடா. குஜாலா ஜில்பா காட்டுங்கடா. தேங்க்யூ, லவ் யூ, தேங்க்யூ.